ஓம். வணக்கம். பன்னிரு ஆழ்வார்களில் ஆண்டாள் நாச்சியாரின் பாடல்கள் மட்டுமே மார்கழி மாதத்தில் பெருமாள் கோவில்களில் பாடப்படுகிறது. ஆண்டாள் திருப்பாவை பாடப்பட்ட பிறகே மற்ற ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தங்கள் இசைக்கப்படுகின்றன. திருப்பாவை பாசுரம் 23. மாரி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். விளக்கம். மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமைமிக்க சிங்கம் விழிக்கிறது. அதன் கண்களில் நெருப்புப் பொறி பறக்கிறது. நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ச்சனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதுபோல காயாம்பு நிறத்தையுடைய கண்ணனே, நீயும் வீரநடை போட்டு உன் கோவிலிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய். வேலைப்பாடுகளை கொண்ட மிகச் சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் என்பது பொருள். இதுவரை தன்னுடைய திருப்பாவை பாசுரங்களில் கண்ணபெருமானை குழந்தையாக தெய்வமாக நினைத்து பாடிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கண்ணபெருமானை நாட்டின் அரசனாக நினைத்து பாடுகிறார். இறைவனிடம் முறையிடும் போது கூட எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என கேட்கக்கூடாது, நமக்கு எது சரியானதோ அதை கொடு என்று மட்டுமே வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதையே ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் நமக்கு தெளிவுபடுத்துகிறாள். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகளியம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனச்செறிகள் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.